ஸோ மேக்புக்ல வந்து ஸ்பேஸ் பிளாக் கலர் வந்து வாங்கலாமா? ஸ்பேஸ் பிளாக்னா இந்த இந்த கலர் தான். ஓகேயா? ஸோ இது வந்து மேக்புக் ப்ரோ வேரியண்ட்ஸ்க்கு மட்டும் தான் இந்த கலர் வந்து அவைலபிளா இருக்கு. இந்த கலர் வந்து ஒரு சூப்பரான கலர். லைக் எல்லாமே பிளாக்கா இருக்கும். பட் ஆனா இந்த கலர்ல வந்து ஒரு பிரச்சனை இருக்கு. இந்த கலர்ல வந்து ஃபிங்கர் பிரிண்ட் ஸ்மட்ஜஸ் வந்து பயங்கரமா ஒட்டும். ஓகேவா? உங்க கை வந்து ஸ்வெட் ஹேண்ட்ஸா இருந்துச்சுன்னா, கண்டிப்பா உங்களுக்கு வந்து ஒரு மாரி அன்கம்ஃபியா இருக்கும். ஏன்னா, நீங்க இந்த மேக் வந்து தொடச்சுக்கிட்டே இருக்க மாரி இருக்கும். அதே மாரி அலுமினியம் ப்ராடக்ட்ஸ் எல்லாமே வந்து ஈசிலி ஸ்க்ராச்சபிள். ஓகேவா? நீங்க இப்போ இந்த சில்வர் கலர் வாங்குனீங்கன்னா பிரச்சனை இல்ல. ஆனா பிளாக் கலர்லாம் வாங்குனீங்கன்னா, கண்டிப்பா இந்த மாரி ஸ்க்ராச்சஸ் வந்து விழும். இத எதுவுமே பண்ண முடியாது. இது எதனால இந்த ஸ்க்ராச்சஸ்னா, அலுமினியம் ப்ராடக்ட்ஸோட பெயிண்ட் வந்து மெட்டல் ஆப்ஜெக்ட்ஸ் கூட கான்டாக்ட்ல வரப்போ, கண்டிப்பா இந்த மாரி ஸ்க்ராச்சஸ் வந்து விழும். ஸோ இந்த ஸ்க்ராட்ச் எப்படி விழுந்துச்சுன்னா, நான் வந்து மேக்க தெரியாம ஒரு டைம் கீழ போட்டேன். அதனால தான். அதே மாரி உங்க சார்ஜிங் போர்ட் கிட்ட இந்த இடத்துலலாம் வந்து ஃப்ரீக்வென்ட்டா சார்ஜஸ் வந்து யூஸ் பண்றப்போ, கண்டிப்பா அந்த பெயிண்ட்லாம் வந்து உரிய தான் போகுது. ஸோ எனக்கு வந்து இந்த மாரி சின்ன சின்ன பிரச்சனை இருக்கு. அப்படி எனக்கு இதெல்லாம் வந்து மேண்டட்டரி நீங்க அந்த அட்டென்ஷன் டூ டீட்டெயில்ஸ் குடுப்பீங்கன்னா, இந்த கலர் வந்து கண்டிப்பா வந்து உங்களுக்கு சூஸ் பண்ண முடியாது. ஏன்னா கண்டிப்பா அதில ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ஸோ சில்வர் வந்து பெட்டர் ஆப்ஷனா இருக்கும்.